சாங்கிராமிகேன வபுஷா பிரவிராஜமானம் தேவம் புரத்ரய விநாசன மந்தஹாசம். புரத்ரய விநாசனம் மந்தஹாசம். தைத்யான் திதட்சுமச்சலேஸ்வர சாபபாணிம் தியாயேத் புராரிம் அத பூமிரதாதிரூடம். என்ன பொருள் அப்படின்னா, போருக்குரிய வேஷங்கள் இருக்குது அவர்கிட்ட. சண்டை போடணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேண்டுமோ எக்யூப்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உடலை தானிக்கணும். ஆல்வேஸ் அலர்ட், ரெடி ஃபார் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி. இந்த 3 லோகத்தை முப்புறங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு மந்தகாச அவர்கிட்ட இருக்குது. அவரோட சிரிப்பினாலேயே, ஒரு சிரிப்பு சிரித்தாலே எல்லாம் அழிஞ்சிரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது அசுரர்கள்லாம் தகிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. மேருமலையை வில்லா கையில் தரிக்கிறவர். பூமிங்கிற தேர் இருக்க, பூமியை தேராக உருவகிச்சு இந்த பூமிங்கிற தேரில் வீற்றிருப்பவர். இந்த முப்புறத்துக்கு எதிரியான அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது திரிபுர சம்ஹாரத்தில் பரமேஸ்வரன் பூண்ட வேஷங்களையா அவருடைய நிலையையும் இந்த ஸ்லோகம் எடுத்து வைக்கிறது. திரிபுர சம்ஹாரத்தும் போது எப்படி அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. இந்த 2 மந்திரத்தையும் சேர்த்து 4, 5 இந்த 2 மந்திரத்தையும் சேர்த்து 21 தினம் இடைவிடாமல் ஜெபிச்சா இதனுடைய சித்தி கிடைக்கும். இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அகால மரணம் கிடைக்காது. அல்பாயசுங்கிறோமே, இந்த அல்பாயசு மேலே ஒருத்தரும் சாக மாட்டோம். அகால மரணம், அதை மாதிரி இருக்கக்கூடிய தீங்குகள் எல்லாம் எதிர்பார்க்காம ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வராது. இந்த ஜபத்தை 4, 5 ருத்ர ஜபம் பண்ணினான். 5 மந்திரங்களுடைய ருத்ர ஜபத்தை பண்ணினான். அப்புறம் அத்யவோச்சத் அதிவக்தா பிரதமோ தைவ்யோபிஷக் அகீகிம்ச சர்வான் ஜம்பயன் சர்வாச்ச யாத்துதான்யா அப்படின்னு மந்திரம் தோணும். இதில் பரமேஸ்வரனை வணங்கி துதிக்கிற போது பாபங்களையும் ஏற்ற பாபங்களுக்கு தகுந்த தண்டனைகள்லாம் விதிக்கிற யமன், சித்திரகுப்தன் இவெல்லாம் இருக்கல, அவள் தான் தண்டனை கொடுக்குறவா. அவள் கூட அந்த பாபங்களுக்கு சாட்சியாக மற்ற தேவர்கள் வேற இருக்கா. அப்படி அவர்கள்லாம் இருக்கிற பொழுது பரமேஸ்வரன் இப்போ நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நமக்கு. அப்படின்னா பரமேஸ்வரனை தவிர்த்து வேறு யாராலும் இந்த காரியத்தை பண்ண முடியாது. ஏன்னா அவர்களே இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் கூட பரமேஸ்வரனுடைய அருளால் தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையினால பரமேஸ்வரனே நினச்சிட்டா இதெல்லாம் ஆனால் இவர்களெல்லாம் ஒதுங்கி விடுவார்கள் அவர்களுடைய காரியத்திலிருந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு தாத்பரியத்தை சொல்கிறாங்க. அதிபக்தான்னு ஒரு நாமாவளி, ஒரு நாமம். என்ன அர்த்தம்? தங்கிட்ட யாராவது ஒருத்தர் இதேமாரி எனக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டா அவருக்காக பரிந்து பேசுகிறவர் அதிபக்தா. இப்போ யமன்லாம் ஏந்து நம்ம உனக்கு ஆயில் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுலேருந்து இவரால் கொடுக்கப்பட்ட சக்தியை வச்சுன்னு வந்தால் கூட மேலே இருக்கிறவர் அவர் ஒரு அதிகாரிக்கு மேலே அதிகாரி விட்டுருவார அப்படின்னு சொன்னால் விட்டுற மாதிரி இப்போது அவர்களுக்கும் யமன் போன்றவர்களுக்கும் இவர் பரிந்துரை செய்கிறவர். இந்த ஆத்மா அன்னையை நினச்சின்னு இருக்கு, ஏதோ தவறு பண்ணிடுத்து, இந்த தவறுலேருந்து நீக்கிவிடு, அவர்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர், நிறைவேற்றுபவர். அதனால் பரிந்து பேசுகிறதுனால அவருக்கு அதிபக்தான்னு பேர்.
அப்படி பரிந்து பேசுறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய சக்தி பண்ணிவிட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறார். ரூலை போட்டவரே தான் சொல்கிறார், சரி போ. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் யாரெல்லாம் எந்த பாவங்கள்லேருந்து நீக்க முடியும், நீக்கலாம், அதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது பரமேஸ்வரன். பிரதமஹான்னு ஒரு சப்தம் போட்டார். பரமேஸ்வரன் பரிந்து பேசுகிறான், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறார், தண்டிக்காத விட்டுரு அப்படின்னு யமன்கிட்ட சொன்னால் கூட யமன் தண்டிக்காமல் இருக்க முடியுமா? ஏன்னா அவருக்கு ஒரு டியூட்டி. அதனால் என்ன பண்ணார், பிரதமஹான்னு சப்தத்தை போட்டார். ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் மேலே இருக்கிறவர் சொல்கிற போது, யமனுக்கே இந்த கட்டளையை போட்டு இப்படி நடந்துக்கோன்னு சொல்கிற போது அவரே இப்படி வேண்டாம், அவன் இந்த பாபத்திலேருந்து இப்போ அவனை விலக்கிடும் அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் மீற முடியாதே, சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அதனால் பிரதமஹான்னு சப்தத்தை போட்டார் அப்படின்னு சொல்கிறார். யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகோ ருத்ரோ மகரிஷி தம் ஈஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பிரதமம் ச தெய்வதம் யோ தேவஹா சர்வதேவேஷு மகாதேவ இதி ஸ்மிருதஹ தஸ்மை நமஸ்து குர்வாணான் திவி திஷ்டந்தி தேவதாக. தேவதைகளில் முதல்வன், லோகத்திலேயே சிறந்தவர் பிரதமம், புரஸ்தாத்து ஈஸ்வரர்களுக்குள்ள முதலான மகேஸ்வரன். எல்லா தேவதைகளும் சொன்னாலும் எல்லா தேவதைகளுக்கும் சக்தி உண்டு. எல்லா சக்திகளுக்கும் மேலான ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது ஈஸ்வரன், மகேஸ்வரன். அதனால தான் மகாங்கிற ஒரு சப்தத்தை போட்டு மகேஸ்வரன், மகாதேவன் அப்படின்னு சொல்கிற வழக்கம். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு நீங்கள் சீஃபையே பிடிச்சாச்சு அப்படிங்கிற போது, அதனால தான் மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தில் கூட என்னாச்சு அப்படின்னா, யமன் துரத்தின்னு வரப்போது 16 வயசு தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்தா கூட, யமன் துரத்தின்னு வரப்போது நேர போய் பெரிய கிரேட்டஸ்ட் பவர் யாருன்னு பார்த்தா பரமேஸ்வரன் முடிச்சுட்டான் மார்க்கண்டேயன். அதுக்கப்புறம் சிவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இதுவே ஒரு உதாரணம் நமக்கு. ஒருவனுடைய ஆயுசு முடிஞ்சு போகிறதுனா கூட ஈஸ்வரனை வேண்டிக்கிறது மூலமாக அவன் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி, ஒரு எவிடன்ஸ். அதுமாரி தேவலோகத்தில் எல்லாருமே இந்த பரமேஸ்வரனை வேண்டிண்டு, ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈஸ்வரன்னா எது சொல்கிறோம் அப்படின்னா, இந்திரனும் ஒரு ஈஸ்வரன் தான், அவன்கிட்ட ஒரு ஈஸ்வர சக்தி இருக்குது. வருடன் போன்ற தேவதைகள்கிட்டையும் இருக்குது. இருந்தாலும் அத்தனையும் மீறி அவர்களெல்லாம் விட அதிகமான ஒரு சக்தி படுத்தவராக பரமேஸ்வரனை நம்ம தியானிக்கின்ற பொழுது நமக்கு நாம் செய்துகின்ற பாவங்கள்லாம் போகும், நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியம். அப்படி ஏன், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த தேவதைகளே சிவங்கிட்டேருந்து தான் சக்திகளை வாங்கிட்டு இருக்கா. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய அருளை பெற்று அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது பரமேஸ்வரனையே தியானம் செய்து பரமேஸ்வரனுக்கு சக்தி பெறுகின்ற ஒருவனை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தாத்பரிய அர்த்தம். பரமேஸ்வர உபாசகன் மற்றவங்களால் துன்புறுத்த மாட்டான் என்பது மட்டுமில்லை, போற்றவும் படுவான் அப்படிங்கிறது தைவ்யஹா அப்படின்னு ஒரு சப்தத்தை போட்டார். அப்படின்னா என்னத்தம் அப்படின்னா, நான் உன்னை இன்னும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்லாம் ஒதுங்கினா கூட பாராட்டுவார்கள், ஏப்பா பரமேஸ்வரனே பிடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தாத்பரியமான இது. அந்த தேவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறது யாரு? உள்ளே இருக்கிறவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனே வேண்டிட்டா அப்போது நமக்குள் ஏற்படுகின்ற அச்சங்களெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பிஷக்குன்னு ஒரு வார்த்தை. பிஷக்குன்னா என்ன? வைத்தியன்னு அர்த்தம். இதில் உலகத்தில் மற்ற நமக்கு வேண்டாததெல்லாம் வியாதின்னு தான் அர்த்தம். அப்போது இந்த வியாதின்னு பிராணிகள் வியாதின்னு என்ன பண்ணுவோம்? வியாதி அப்படின்னா நம்ம துன்புறுத்தோம். அப்படி துன்புறுத்த விவகாரங்கள்லாம் நம்ம அதுக்கு அதுக்கு ஒரு வைத்தியன் போல இருக்கார். சம்சாரங்கிறது ஒரு துக்கம்,
அது ஒரு வியாதி. பாபம் அப்படிங்கிறது ஒரு துக்கம், ஒரு பாபம். அதனால் அதெல்லாம் போக்கக்கூடியவர் ஒரு வைத்தியன். ஒரு வைத்தியன் தான் என்ன பண்ணுவார்? எந்த நோய்க்கும் ஒரு மருந்து கொடுக்குறவர். அது மாதிரி இவர்கிட்டருந்து நம்ம அந்த வைத்தியத்தை பெற முடியும். எல்லாத்துக்கும் ஒரு சிகிச்சை கிடைக்கிறது நமக்கு பரமேஸ்வரனை தியானிக்கிறது மூலமாக. அதனால தான் பொதுவாக பிஷக்தமம் துவா பிஷஜாம் ஸ்ருணோமி. வைத்தியர்கள்லாம் மிகச்சிறந்த வைத்தியர் யாருன்னா பரமேஸ்வரன். அதனால தான் வைத்தியநாதர்னு பேர் கூட வைக்கிறோம். வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிறோம். வைத்திய ஈஸ்வரன், வைத்தீஸ்வரன். அப்படி வைத்தியங்களுக்கு தான் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய. அப்படி பிஷக்குங்கிற வார்த்தையை போட்டார். ஏன் பிஷக்கு அப்படின்னார்? நமக்கு என்றைக்குமே ஒரு வியாதிக்கு குணப்படுத்தணும்னு சொன்னால் அந்த வைத்தியர் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கணும்னா, அந்த வியாதி வர்றதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரியணும். அதுதான் டயக்னோசிங்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? காரணம் தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு தகுந்த ஒரு பிரதிகாரம் பண்ண முடியும். அப்படி காரணத்தை தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால எதுவோ ஒன்று அதுக்கான சிகிச்சையை பண்ண முடியும். அப்படி பண்ணி அது அந்த சிகிச்சை பண்ணுற போது வியாதியினால் பாதிக்கப்பட்டவனுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். ஒரு ஆப்ரேஷனே பண்ணுறோம், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு துன்பங்கள்லாம் இருக்கத்தான் இருக்குது. இருந்தால் கூட கடைசியில் நன்மையைத்தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுமாரி நமக்கு சில ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்மை நிவர்த்திக்கக்கூடியவர் அவர். அதனால் சிறந்த வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். வைத்தியனுடைய எண்ணமே என்ன இருக்க முடியும்? தயை. ஐயோ இந்த உயிர் பழைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? அதனால தானே அவர் மருந்து கொடுக்குறதும் அதுக்கான மாற்று சிகிச்சைகள்லாம் கொடுக்குறதும். அதனால் நம்மக்கிட்ட ஒரு தயையோடு இருக்கக்கூடியவருங்கிற அந்த தாத்பரியத்தை காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி வைத்தியமா. திரும்பி திரும்பி பிறக்கிறோம், அது ஒரு வியாதி. அந்த பிறப்பு இறப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். அதனால வைத்தியர். சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போதே நம்மக்கிட்ட துஷ்டர்களுடைய ஒரு தாக்குதல் இருக்கும். சமயத்தில் துஷ்டனாக இருக்கும், நம்ம தாக்கலாம். ராட்சச தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மளை தாக்கலாம். இல்லை விஷ ஜந்துக்களாக இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் போன்றவர்கள்லாம் நம்ம இருக்கலாம். இருந்தால் கூட அது நம்மக்கிட்ட நெருங்காது. அப்படி நெருங்கினா கூட அதுவும் நற்கதியை அடையுமா. அதனால் அவைகளுக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடியவர், எல்லா ஜந்துக்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் சிகிச்சை செய்கிறவர் வைத்தியர்.